வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரேண்டம் வேரியபிள்ஸ் அதோட கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ், அதில் டிஸ்கிரீட் கண்டினியூஸ் ரெண்டு வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது, அதோட ஃபுல் கான்செப்ட், அதில் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ ஃபார் வி ஹவ் கவர்ட் இன் த ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஸோ பேசிக்ஸ் தியரம்ஸ், அதே மாதிரி இந்த பேஸ் தியரம், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அந்த ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் பார்த்துருப்போம். சரியா? நீங்கள் பழைய வீடியோஸில் நான் செக் பண்ணி பார்க்கலைன்னா கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ இந்த வீடியோவில் வி வில் ஸ்டார்ட் வித் த ரேண்டம் வேரியபிள்ஸ். சரியா? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸோ அது மட்டும் அந்த மெஷர்ஸ் ஆஃப் டீவியேஷன் வந்து ஒரு பெண்டிங் இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி வில் ஸ்டார்ட் வித் த ரேண்டம் வேரியபிள்ஸ். ரைட்? ஸோ நீங்க என்ன வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இப்போ என்னன்னா, ஸோ இட் இஸ் ஏ ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சரியா? ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு ரிலேட்டிவ் மெஷர், அதாவது இப்போ ரெண்டு டேட்டா இருக்கும், அதை கம்பேர் பண்ணி ஸோ எது வந்து இப்போ கம்பேரிட்டிவ்லி பெட்டர் இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ டைரக்டா வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து அந்த பிளேஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த கம்பேரிங் ரெண்டு டேட்டா வந்து கம்பேர் பண்ணி வி ஆர் கோயிங் டு செக் ஸோ எது வந்து இப்போ கரெக்டா இருக்கு, அந்த மாதிரி ஸ்டேபிளா இருக்கு கால்குலேட் பண்றதுக்கு வி ஆர் யூசிங் த டைம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபார்முலா வந்து ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்ன எழுதுவோம்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை அந்த டேட்டா எக்ஸ் இன்ட்டு 100%. சரியா? ஸோ இது டைரக்டா வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருந்தா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இப்போ ரெண்டு டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஹைட், வெயிட் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ சிக்மா 1 டிவைடட் பை x1 பார். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஒன் இதோட ஆவரேஜ் இன்ட்டு 100%. ஸோ செகண்ட் இது அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை ஆவரேஜ் இங்கே எடுக்கணும். சரியா? ஸோ இங்கே ஃபார்முலா வந்து எக்ஸ் பார் வரணும், ஆவரேஜ். சரியா? இன்ட்டு 100%. ஸோ இது ரெண்டையுமே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எடுக்கணும். ஸோ எந்த டேட்டா இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 1 2 கம்பேர் பண்ணும்போது ஸோ எது கம்மியான டேட்டா வருதோ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கம்மியான வேல்யூ எது வருதோ அதுதான் மோர் ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம், கன்சிஸ்டன்ட். சரியா? மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இப்போ ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ ஹைட், வெயிட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்டுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆவரேஜ் எடுக்கணும், வெயிட்டுக்கு தனியாக எடுக்கணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டேட்டா ஹைட் டேட்டா வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மோர் ஸ்டேபிள்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்படி இல்லை பேசிக் ப்ராப்ளம் ஏதாவது நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்கணும்னா சிவி வேல்யூ கொடுத்துருப்பாங்க, மீன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருந்தாங்கன்னா இதுல இருந்து யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ற மாதிரி ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம் ஏதாவது கேட்கலாம். சரியா? ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ லாஸ்ட் இதில் வந்து இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிவியேஷன்ல இது மட்டும் மிஸ் ஆயிருச்சு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் வி ஸ்டார்ட் வித் த ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம் வேரியபிள்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, இட் இஸ் ஏ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் ஏ சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ரேண்டமாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றோம், அதுல வந்து ஒரு டிஃபைன் ஸ்பேஸ் இருக்கும், அதில் உள்ள ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் ஆஃப் 2 காயின்ஸ். ஸோ ரெண்டு காயின் வந்து இப்போ டாஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம கண்டிஷன் வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து இப்போ கிடைக்கணும். சரியா? ஸோ இதுக்கு வந்து வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிற நம்ம எதாவது டினோட் பண்ணோம்னா, ஸோ ரெண்டு காயின் டாஸ் பண்ணுறோம். ஸோ அது பாசிபிலிட்டியெல்லாம் இப்போ என்னென்ன இருக்கும், ஸோ ரெண்டுமே டெய்ல் வரலாம், அப்படி ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு, இல்லைன்னா ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, இல்லைன்னா ரெண்டுமே ஹெட்டு. ஸோ இந்த 4 தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ஸோ இது வந்து ரெண்டு காயினை டாஸ் பண்றதுக்கு வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ், இது எல்லாமே கன்ஃபைன் பண்ற ரீஜியன் பேர் தான் நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், சாம்பிள் ஸ்பேஸ். சரியா? ஸோ இதுல வந்து இப்போ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ ரேண்டம் வேரியபிள் இது வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இப்போ நம்பர் ஆஃப் ஹெட் அதான் இப்போ நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஹெட்டே வரல, ரெண்டுமே டெய்லா இருக்கு. ஸோ 0 ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ஸோ இப்போ செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹெட் வந்து இங்கே ஒரு ஹெட் இருக்கு, இங்கே ஒரு ஹெட் தான் இருக்கு, அதனால இங்க 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் கேஸ்ல ரெண்டுமே ஹெட்டா வர சான்ஸ் இருக்கு. ஸோ 2 அவ்வளவுதான். ஸோ இப்போ எக்ஸ் வேரியபிள் இதைத்தான் வந்து நம்ம என்ன எழுதுறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 0 ஹெட் இருக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ஹெட் 1 வரலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 2. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஹெட்லயே வந்து 3 கிளாசிபிகேஷன் பிரிக்கலாம். சரியா? ஸோ எய்தர் வந்து நோ ஹெட்ஸ் ஆர் எய்தர் 1 ஹெட் ஆர் போத் ஆர் ஹெட்ஸ். ஸோ வாட் ஆர் த ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஸோ இப்போ வந்து 0 வந்து இப்போ எத்தனை பிளேஸ்ல வந்திருக்கு, ஒரே ஒன்று தான் வந்திருக்கு. சரியா? ஸோ வந்து 0 வந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஸோ அதனால 1/4. ஸோ டோட்டல் வந்து 4 சான்சஸ் வருது இல்லையா? ஸோ இங்க டோட்டல் சான்சஸ் 4 இருக்கு. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி அதாவது ஃபேவரபிள் கேசஸ், ஸோ டோட்டல் கேசஸ் 4 வருது. அதுல வந்து இப்ப நோ ஹெட் வர்றது ஒன்னே ஒன்று மட்டும் தான், இது மட்டும் தான் வருது. அதனால வந்து 1/4 எழுதிருக்கு.
ஒரே ஒரு ஹெட் வர இடம் இங்கே ஒரு ஹெட் இருக்கு இங்கே ஒரு ஹெட் இருக்கு சோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு சோ 2/4 சோ வந்து அடுத்து ரெண்டுமே ஹெட் வரணும் எனக்கு சோ ரெண்டுமே ஹெட் வர்றதுக்கு இங்க ஒன்னு தான் இருக்கு சோ 1/4 அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி வந்து தனித்தனியா we can write the possibilities இதான் வந்து random variables அப்படினு சொல்லுவோம் சரியா இத வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சோ எப்படி வந்து நம்ம random variable வந்து எடுக்கிறது சோ கண்டிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க நம்பர் ஆஃப் ஹெட் சோ அதுலயே வந்து we can having different condition சோ எதுமே வராம இருக்கலாம் or either one head வரலாம் or both are heads சோ அதுக்கு வந்து probability value என்ன வரும் ரெண்டு காயின் டாஸ் பண்ற கேसेसல இப்ப பாத்துக்கிட்டீனா வந்துருச்சு இதத்தான் இந்த மாதிரி டேபிள்ல வந்து ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க சோ இதுல டைப்ஸ் ஆஃப் random variable என்னென்ன இருக்கு சோ டைப்ஸ் வந்து ரெண்டு கேட்டகரியா ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் discrete random variable னு சொல்லுவோம் another type continuous random variable னு சொல்லுவோம் சரியா சோ discreteங்கிறது countable form சோ counting the quantity யூஸ் பண்ணிரலாம் சரியா சோ இது வந்து நம்ம ஈஸியா வந்து கவுண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் லிமிட்டட் நம்பர்ஸா இருக்கும் பட் இங்க வந்து measuring the quantity இது வந்து யூஸ் பண்ணுவோம் இங்க வந்து counting the quantity இங்க வந்து measuring quantity யூஸ் பண்றது அதான் இப்ப சொன்ன மாதிரி countable ஃபார்மா இருக்கும் இங்க வந்து வேல்யூ வந்து இன்டர்வல்ல கொடுத்திருப்பாங்க இன்டகிரேஷன் போற மாதிரி லோயர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டினியூஸ்னு அர்த்தம் டிஸ்கிரீட்னா கவுண்டபிளா இருக்கும் லிமிட்டட் நம்பர்ஸ் தான் இருக்கும் சோ இங்க வந்து probabilities are given by probability mass function சொல்லுவோம் சரியா சோ நீங்க discrete வர random variable வர்றது probability mass function வரும் probability இங்க வந்து continuous random variable probability density function வரும் சரியா சோ இது எப்படி ஞாபகம் ஈஸியா ஞாபகம் நீங்க ஏதாவது ஞாபகம் வச்சுங்க CD ஞாபகம் வச்சுங்க அவ்வளவுதான் CD சோ கண்டினியூஸ் வந்தா டென்சிட்டி வந்துறணும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா டென்சிட்டி அப்படினா ஒன்னு வரல மாஸ் தான் அப்ப இருக்கு சரியா சோ MD அது வந்து இது வந்து CD நீங்க ஞாபகம் வச்சுங்க ஏதாவது ஒன்னு ஞாபகம் வச்சுங்க CD அவ்வளவுதான் சரியா சோ கண்டினியூஸ்னா வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் நமக்கு வரணும் சோ இங்க வந்து இப்ப கேसेस வந்து இப்ப கண்டிஷன் என்னன்னா discrete random variableக்கு summation of f of x கொடுப்பாங்க or probability of x எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 ன்னு வரணும் இதான் வந்து probability mass function உள்ள கண்டிஷன் probability density function ஆல்ரெடி சொல்லிட்டோம் இது வந்து இந்த இன்டர்வல்ல தான் வரும் சோ இன்டகிரேஷன் ஆஃப் minus infinity to infinity f of x into dx equal to 1 சோ இங்க வந்து summation of f of x or p of x எல்லாமே ஒண்ணுதான் equal to 1 ன்னு வரும் இங்க இன்டகிரேஷன் minus infinity to infinity f of x dx equal to 1 சோ இத வந்து மேஜரா கிளாசிஃபை பண்றது discrete variable and random variable and continuous random variable சரியா இத வந்து discrete இப்ப சொன்னோம் இல்லையா minus infinity to plus infinity ல வரும் சரியா சோ நீங்க பேசிக்கா தெரியணும் இந்த ஃபார்முலா தான் மெயினா தெரியணும் discrete வந்துருச்சுனா mass function வரணும் சரியா சோ continuous வந்தா density function வரணும் சோ mass functionக்கு summation of px or f of x equal to 1 இங்க minus infinity to infinity f of x in dx equal to 1 அவ்வளவுதான் சோ இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கு discrete random variable ப்ராப்ளம் இப்ப கொடுத்திருக்காங்க சோ random variable x has the following probability mass function கொடுத்தாச்சு சோ mass function வர்றது எதுல வரும் இப்பதான் பார்த்திருந்தோம் it is a discrete random variable ஒரு ப்ராப்ளம் சோ x வேல்யூ கொடுத்திருக்கு கவுண்டபிள் ஃபார்ம் தான் 1 to 6 வரைக்கும் தான் கொடுத்திருக்கு அதுக்குள்ள f of x வேல்யூ கொடுத்திருக்காங்க k 2k 6k 5k 6k 10k ன்னு கொடுத்திருக்கு சரியா சோ இப்போ என்ன கேட்டிருக்குன்னா probability 2 less than x less than 6 2 to 5 x less than or equal to 4 so 3 less than x so இத வந்து இப்ப क्वेश्चन டிஃபரண்டா கேட்டிருக்காங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் probability mass function இப்ப கண்டிஷன் பார்த்திருந்தோம் summation of fx or px equal to 1 so இங்க வந்து summation of fx equal to 1 fx கொடுத்ததனால fx equal to 1 எடுக்கிறோம் so இத ஃபுல்லாவே ஆட் பண்ணுங்க equal to 1 ன்னு போடணும் so k plus 2k plus 6k plus 5k plus 6k plus 10k இருக்கு equal to 1 so இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 30k வரும் 30k equal to 1 so k வேல்யூ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றோம் k equal to 1/30 so first இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 1/30 கால்குலேட் பண்ணியாச்சு திரும்ப வந்து இந்த டேபிள்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க அதான் ஈஸியா இருக்கும் சரியா சோ இப்போ k வேல்யூ நான் இங்க திரும்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் so 1/30 2/30 6/30 5/30 6/30 10/30 இத வந்து இப்ப k வேல்யூ அதாவது 1/30 வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ சரியா சோ இப்போ வந்து கேட்ட ஒரு क्वेश्चनா சால்வ் பண்ணனும் சோ 2 to 6 கேட்டிருக்கு சரியா சோ 2 to 6 னா என்ன அர்த்தம் சோ 2 விட அதிகமா இருக்கணும் 6 விட கம்மியா அப்ப 3 4 5 so f of 3 4 5 so இங்க 3 4 5 இங்க இருக்குல அந்த மூணு வேல்யூ இத மட்டும் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் 3 4 5 னா இத மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா you will get the answer so அதே மாதிரி தான் வேற கண்டிஷன் so equal to கொடுத்திருந்தாங்க அதை எடுத்துக்கணும் so 2 3 4 வரைக்கும் எடுக்கணும் less than 5 னால so 2 3 4 அத மட்டும் எடுத்து அந்த வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிடுங்க so less than or equal to 4 னா 1 2 3 4 equal to வர கொடுத்திருக்கு அதனால 4 ஐ சேர்த்து கன்சிடர் பண்ணனும் இங்க வந்து x அதாவது வந்து x வந்து 3 விட அதிகமா இருக்கு சரியா சோ இது வந்து x வந்து greater than symbol x க்கு இருக்கு so 4 5 6 3 விட அதிகமான உள்ள நம்பருக்கு எடுக்கணும் so 4 5 6
இங்க எழுதிருக்கோம் இல்லையா அந்த வேல்யூ ஃபுல்லா ஆட் பண்ணிருங்க அவ்வளவு சரியா இது வந்து ஒரு பேசிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி சால்வ் பண்றது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வந்துருச்சுன்னா சோ k வேல்யூ கொடுத்திருப்பாங்க சோ நம்மளுக்கு क्वेश्चनல வந்து ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் ஏதாவது கேட்கலாம் எக்ஸாம்ல வந்து கேட்கறதா இருந்தா ஏதாவது ஒன்னு மட்டும் கேட்பாங்க அவ்வளவு சரியா இது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் சோ இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சோ இது எப்படி சால்வ் பண்றது சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து சோ இப்போ ரெண்டு இன்டர்வல்ல கொடுத்திருக்கு அதாவது 1 to 4 ஒரு லிமிட் c into x square கொடுத்திருக்கு 0 otherwise சோ பாத்தீங்கனாலே தெரியுது சோ இட் இஸ் a density function சோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் உள்ள சோ அவங்களே கொடுத்துட்டாங்க டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஓட கொடுத்திருக்காங்க வேர்ட் சோ இட் இஸ் a density function னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சோ இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்கு 1.5 ல இருந்து 3.5 வரை கேட்டிருக்கு less than or equal to 2 அதே மாதிரி 3 அதாவது வந்து 3 க்கு மேல இருக்கணும் x வேல்யூ எல்லாமே சரியா சோ இப்போ ஃபார்முலா நம்ம பார்த்திருந்தோம் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு minus infinity to infinity f of x dx equal to 1 சோ இங்க minus infinity to infinity வந்து மத்த இடத்துல 0 தான் இருக்கு சோ 1 to 4 அத மட்டும் இன்டகிரேட் பண்ணா போதும் சோ இன்டகிரேஷனா 1 to 4 f of x dx பண்ணா போதும் சோ एक्चुअली இந்த ரெண்டு 0 தான் வர போகுது ஏனா minus infinity to 1 எடுத்தீங்கன்னா இங்க 0 தான கொடுத்திருக்கு otherwise இதுவும் 0 தான் வரும் சோ நீங்க எடுக்கணும் அவசியம் கிடையாது இத மட்டும் எடுத்துக்கங்க equal to 1 சோ லிமிட் வந்து நம்ம கொடுத்திருக்க क्वेश्चन குள்ள எடுத்து எழுதிக்கணும் அவ்வளவுதான் சோ இங்க அடுத்த ஸ்டெப்ல கொடுத்திருக்காங்க இங்க 0 0 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா அத தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து எலிமினேட் பண்ண சொல்லிட்டேன் சோ இப்போ f of x ல என்ன கொடுத்திருக்கு நமக்கு c into x square கொடுத்திருக்கு சோ c into x square சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க 1 to 4 dx சோ c ஐ வெளிய எடுத்துறலாம் சோ x square will change to x cube by 3 லிமிட் வந்து 1 to 4 சோ c into upper limit so 6 cube minus 1 divided by 3 so சால்வ் பண்ணீங்கன்னா so you will get the answer so 63 by 3 வரும் so 21 c equal to 1 so c value இப்போ 1 by 21 கிடைக்குது so இத தூக்கி மறுபடியும் இப்ப क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க f of x equal to 1 by 21 into x square 1 to 4 0 otherwise இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க 1.5 ல இருந்து 3.5 வரை கேட்டிருக்கு சரியா சோ இப்போ 1.5 to 3.5 இன்டகிரேஷன் பண்ணி இந்த f of x அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க 1 by 21 x square வரும் அத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா you will get the answer 79 by 126 வரும் செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கு less than or equal to 2 னு கேட்டிருக்கு சரியா சோ பட் நமக்கு இங்க क्वेश्चनல வந்து லோயர் லிமிட் எது வரைக்கும் தான் இருக்கு 1 ல இருந்து தான் இருக்கு சோ நீங்க அப்ப என்ன பண்ணனும்னா 1 ல இருந்து 2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ணா போதும் புரியுதா ஏனா இங்க வந்து நம்ம லிமிட் வந்து 1 to 2 தான் இருக்கு இங்க நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் 1 to 4 தான் இருக்கு சரியா சோ நீங்க வந்து அப்ப less than or equal to 2 னு எடுத்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 1 சோ 1 to 2 அத மட்டும் லிமிட் எடுத்து இன்டகிரேட் பண்ணா போதும் இங்க இருக்கு இல்லையா 1 to 2 லாஸ்ட் உள்ள வேல்யூ ஏனா இது வந்து கண்டிப்பா 0 தான் வர போகுது otherwise 0 கொடுத்ததனால சோ 1 to 2 மட்டும் எடுங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா you will get the answer so c value 1 by 21 வந்துச்சு சோ உள்ள வந்து x square மட்டும் இருக்கு லிமிட் மட்டும் சேஞ்ச் ஆகும் நம்ம ஒவ்வொண்ணுக்கு லிமிட் மட்டும் இங்க மாறும் சோ இங்க வந்து 7 by 63 வருது சோ அதே மாதிரி இப்போ என்ன கொடுத்திருக்கு 3 க்கு மேல இருக்கணும் சரியா சோ 3 க்கு மேலனா அப்ப 3 ல இருந்து இப்ப மேக்ஸிமம் எது வரைக்கும் இருக்கலாம் நமக்கு மேக்ஸிமம் 4 வரைக்கும் தான் இருக்கலாம் சோ 3 to 4 அப்ப இன்டகிரேஷன் லிமிட் இங்க இருக்கு இல்லையா 3 to 4 f of x dx சோ இது வந்து தேவையில்லை 4 to infinity வந்து 0 தான் வர போகுது அத வந்து விட்டுறலாம் இது 0 தான் சரியா சோ only thing இத மட்டும் இன்டகிரேட் பண்ணுவோம் சோ 1 by 21 வெளிய எடுத்துப்போம் x square dx லிமிட் வந்து 3 to 4 சோ x cube by 3 ஆயிரும் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க you will get the answer 37 by 63 ன்னு வரும் சரியா சோ இத வந்து ஒரு பேசிக் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சால்வ் பண்றது சோ இங்க ரெண்டு கண்டிஷன் minus infinity to infinity f of x dx equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get the c value திரும்ப வந்து அதிலே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம கேட்டதுக்கு ஏத்த மாதிரி இன்டகிரேட் பண்ணிரணும் அவ்வளவுதான் சரியா சோ இதுல இம்பார்ட்டன்ட்டா உள்ளது இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் இத பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस நிறைய கேட்பாங்க மீன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது வேரியன்ஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ்ல எப்படி கால்குலேட் பண்றது சோ x is an random variable with probability mass function or density function அதாவது டிஸ்கிரீட்டா இருக்கலாம் நமக்கு வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இருக்கலாம் the expected value or mean or mathematical expectation of x so எந்த மாதிரி டினோட் பண்ணனும்னா e of x or mu னு சொல்லுவோம் so e of x equal to so summation of x into f of x so summation வந்துச்சுனா x equal to discrete இருக்கும் அப்படி இல்ல இன்டகிரேஷனா இருக்கு அப்படினா x into f of x dx x is a continuous function ஆ இருக்கும் so லாஸ்ட் ஃபார்முலாக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா மீன் வர இடத்துல ஒரு x வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணனும் x into f of x வரும் இங்க x into f of x வரும் இன்டகிரேஷன்லயே சோ இதுக்கு முன்னாடி ஜெனரல் இதுல வந்து நமக்கு வந்து pmf pdf பாக்கும்போது summation of f of x equal to 1 எழுதி இருப்போம் integration minus infinity to infinity f of x dx equal to 1 எழுதி இருப்போம் இங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆறது ஒரு x மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணனும் x into f of x வரும் இங்க x into f of x வரும் அவ்வளவுதான் சரியா சோ
சப்போஸ் இந்த பவர்ல எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி இப்போ கொடுத்துருந்தாங்கன்னா இங்க பவர்ல வந்து இங்க ஆட் பண்ணிக்கிடணும். ஸோ எக்ஸ் பவர் கே எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே வந்து எக்ஸ் பவர் கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துடும். கண்டினியூஸ் வேல்யூ, டிஸ்கிரீட் வேல்யூ. சப்போஸ் இப்போ கே ஈக்குவல் டு 0 இருக்கு. ஸோ அப்போ இ ஆஃப் 1ன்னு இப்போ கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். சரியா, கே 0ன்னு என்ன ஆயிரும், எக்ஸ் பவர் 0 1ன்னு ஆயிரும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரீட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், ஸோ எக்ஸ் பவர் 0 1ன்னு வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அது மட்டும் தான் வரும், ஏன்னா இங்கே வந்து 1ன்னு ஆயிரும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வந்துடும். சரியா, ஸோ வேர் கே ஈக்குவல் டு 0 இருந்தா இந்த மாதிரி கண்டிஷன் மாறிடும். சரியா, ஸோ இதை வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த மீன் வேல்யூ. சரியா, ஸோ இதுல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இதை தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஸோ உள்ள கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் எடுத்தோம்னா கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ சி வந்து அப்படியே எடுத்துக்கலாம், வேர் சி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதே மாதிரி இப்போ சி இன்ட்டு எக்ஸ் இருக்கு அப்படின்னா சி அமௌண்ட் வெளியே எடுப்போம், அதுக்கப்புறம் சி இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எனி டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுக்கிறோம். தென் இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இது எப்படி எழுதிக்கிடலாம்னா இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் இ ஆஃப் ஒய். ஸோ தனித்தனியா செக்ரிகேட் பண்ணிக்கலாம். உள்ள வந்து பிளஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேரியபிள் ரேண்டம் வேரியபிள் இருந்துச்சுன்னா இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் இ ஆஃப் ஒய் எழுதிக்கிடலாம். அதே மாதிரி இப்போ டூ இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸா இருக்கு, ரெண்டுமே மல்டிபிளேஷன்ல இருக்கு. இ ஆஃப் எக்ஸ் ஒய்யா இருந்துச்சுன்னா இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய் அப்படின்னு தனித்தனியா நம்ம எழுதிக்கிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி அடிக்கடி கேட்பாங்க. இ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி இந்த மாதிரி வரும்னா இப்போ பார்த்துருந்தோம் கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஏபி கான்ஸ்டன்ட் இங்கே. ஸோ அப்போ ஏ மட்டும் வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், இ ஆஃப் எக்ஸ் வரும். இங்கே வந்து பி மட்டும் இ ஆஃப் பிங்கிறது என்ன, இப்போ பின்னு வந்துடும், அவ்வளோதான். ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி. ஸோ வேர் ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட் ஹியர். சரியா, ஸோ ஏபி வந்து கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். சரியா, ஸோ இதான் வந்து மீன் கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது வேரியன்ஸ், இதான் வந்து இம்பார்ட்டன்ட் இதுவும். சரியா, ஸோ வேரியன்ஸும் கேட்பாங்க. ஸோ வேரியன்ஸ் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஸோ மீன்னா எக்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா, ஸோ இங்கே வேரியன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம், இது வந்து மீன் வேல்யூ. நீங்க வந்து தனியா வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த வேரியன்ஸ், அவ்வளவுதான். சரியா, ஸோ இதான் ஜென்ரல் ஃபார்முலா. என்ன சொல்லுவாங்கன்னா சிக்மா ஸ்கொயர், அதாவது இ ஆஃப் x minus mu the whole square which is equal to summation of x minus mu the whole square into f of x or p of x where x is discrete random variable. அதே மாதிரி minus infinity to infinity x minus mu the whole square f of x dx if x is continuous random variable. So இது வந்து ஜெனரல் ஃபார்முலா, இதைத்தான் இங்க மாத்தி எழுதியிருக்கோம். So x minus mu the whole square தான் எப்படி எழுதியிருக்கோம்னா e of x square minus e of x the whole square. So discrete இருந்தா நீங்க summation எடுக்கணும், கண்டினியூஸா இருந்தா இன்டகிரேஷன் எடுக்கணும். இந்த ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட், இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே ப்ராப்பர்ட்டியில் எப்படி வரும்னா இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் உள்ள கொண்டு வரும். இப்போ வேரியன்ஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஆ இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுக்கும்போது ஸ்கொயர்ல எடுக்கணும், அதான் மெயின். ஏ ஸ்கொயரா வந்துடும். மீன்ல எடுக்கும்போது அப்படியே ஏ வெளியே எடுத்திருப்போம், பட் இங்கே எடுக்கும்போது ஏ ஸ்கொயர்னு வரும், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே வரும். ஸோ வந்து வெறுமனே இப்போ கான்ஸ்டன்ட் வந்து உள்ள வருது, வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆஃப் பி வந்து 0 ஆயிரும், அதனால இங்க போட்டிருக்க மாட்டோம். சரியா, ஸோ உங்களுக்கு வந்து ரேண்டம் வேரியபிள் கூட வந்து கான்ஸ்டன்ட் இருந்தா இதை வெளியே எடுக்கும் போது ஸ்கொயர்ல எடுக்கணும், ஏ ஸ்கொயர் இன்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் வேரியன்ஸ் ஆஃப் பி வரும். வேரியன்ஸ் ஆஃப் பி கான்ஸ்டன்ட் வழியோட வேரியன்ஸ் வந்து 0, அதனால இங்க 0 வந்து எழுதியிருக்க மாட்டோம். அதுதான் கீழே வந்து காட்டியிருப்போம். வேரியேஷன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் டைம் எடுத்தோம்னா 0ன்னு வரும், சி இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதே மாதிரி சி இன்ட்டு இப்போ எக்ஸ் போட்டிருந்தோம்னா கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுக்கல, சி ஸ்கொயர் இன்ட்டு வேரியேஷன் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். ஸோ அதே தான் இப்போ -1 கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுத்தோம்னா -1 ஸ்கொயர் ஆயிரும். ஸோ -1 ஸ்கொயர்னா அதே தான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் வரும். ஸோ இட் இஸ் லைக் யுவர் ஈவன் ஃபங்க்ஷன், உள்ள வந்து நீங்க மைனஸ் போட்டீங்கனாலும் அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுல இருந்து கேட்டாங்கன்னா நம்ம ரூட் ஆஃப் வேரியன்ஸ் எடுத்துருவோம், we will get the answer. ஸோ இங்கே வந்து ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் எடுக்கணும்னா வந்து தனித்தனியா வேரியன்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் வேரியன்ஸ் டோட்டலா கேட்டிருந்தாங்கன்னா வேரியேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் வேரியேஷன் ஆஃப் ஒய் இண்டிவிஜுவலா எடுத்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் பிலோ ரெப்ரசன்ட்ஸ் எ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ டேபிள்ல கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் வந்து 1 to 6 இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, சி ஸ்கொயர் 2c ஸ்கொயர் 3c ஸ்கொயர் 4c ஸ்கொயர் சி 2c இருக்கு, எக்ஸ் வேல்யூ 1 to 6 இருக்கு. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் சி வேல்யூ கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் மீன் அண்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். சரியா, ஸோ இப்போ இதுல வந்து நம்மளுக்கு மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஸோ சமேஷன் ஆஃப் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்றோம்.
சரியா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி we are equal to 1க்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நாட் வித் 0 1க்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும். சரியா? ஸோ இங்க c ஸ்கொயர் 2c ஸ்கொயர் பிளஸ் 3c ஸ்கொயர் 4c ஸ்கொயர் ஏதாவது ஆட் பண்ணி 1 ஈக்குவேட் பண்ணீங்கன்னா c வேல்யூ வந்து 1/5 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா -1/2. ஸோ ஸ்கொயர் டேர்ம் வர்றதுனால வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வராது, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுப்போம். ஸோ c வேல்யூ வந்து we will get as the 1/5 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ணது as usual. ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா we are getting the f of x. ஸோ இது வரைக்கும் வந்து as usual நம்ம சால்வ் பண்ற discrete random variable ப்ராப்ளம். ஸோ இப்போ மீன் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, x into f of x தேவை. ஸோ இங்க இப்போ x into f of x ஒரு கால் எழுதிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 1/25. இங்க 4/25 வரும். இங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 9/25. ஸோ இங்க 16/25. இங்க 5 into 1/5 1 ஆயிரும். இங்க 6 into 2 னா ஸோ என்ன ஆயிரும், ஸோ 12/5 வரும். ரைட்டா? ஸோ இது வந்து x into f of x வந்து எழுதிக்கிடணும் ஒரு காலம். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து வேரியன்ஸுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும், x ஸ்கொயர் into f of x வேணும். ஏன்னா ஃபார்முலால பார்த்துருக்கோம் வேரியன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு x ஸ்கொயரும் தேவை. ஸோ x ஸ்கொயர் into f of x திரும்ப வந்து நீங்க வந்து ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க 1 ஸ்கொயர் அதே தான் வரப்போகுது அப்ப. சரியா? ஸோ இங்க வந்து 2 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 4 ஆயிரும். ஸோ 4 into 2 8/25. ஸோ அதே மாதிரி இங்க 3 ஸ்கொயர், ஸோ 9 into 3 ஸோ 27/25. இங்க 16 into 4 ஸோ 64 ஆயிருமா அப்ப 25. ஸோ இங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25 into 1/5 ஸோ 5 ஆயிரும். இங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36 ஸோ 72/5 வந்துடும். அவ்வளவுதான். ஸோ ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் f of x வால மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க. சமேஷன் ஆஃப் x into f of x எடுத்தீங்கன்னா you will get 115/25 கிடைக்கும். அதே மாதிரி சமேஷன் ஆஃப் x ஸ்கொயர் into f of x எடுத்தீங்கன்னா 585/25 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ மீன் வேல்யூ வேணும்னா x into f of x அதுதான் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்ல, சமேஷன் அதுதான் வேல்யூ. இதான் மீன் வேல்யூ. e of x equal to சமேஷன் ஆஃப் x into f of x எடுங்க. 11/5 25 வந்துச்சு 4.6. வேரியன்ஸ் ஆஃப் x வேணும்னா e of x ஸ்கொயர் மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. e of x ஸ்கொயர்னா ஒன்றும் கிடையாது, x ஸ்கொயர் into f of x. இப்போ கால்குலேட் பண்ணியிருந்தாலே அது மைனஸ் மீன் வேல்யூ e of x the whole square போடணும். ஸோ சமேஷன் ஆஃப் x into f of x the whole square. ஸோ இங்க எடுத்த வேல்யூ இப்போ என்ன வந்து சமேஷன் 585/25 வந்துச்சு. சரியா? ஸோ இந்த வேல்யூ வந்து 115/25 வந்துச்சு. இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எடுக்கணும். சரியா? ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா we will get the answer as 2.24. இதான் வந்து வேரியன்ஸ். இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டுனா இதே நம்ம ரூட் எடுத்திருப்போம். சரியா? ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்படி தான் சால்வ் பண்ணணும் ஃபார் a discrete random variable ப்ராப்ளம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இது வந்து நம்ம டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ப்ராப்ளம் தான். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக வந்து நீங்கள் அந்த கான்ஸ்டன்ட்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ நான் டைரெக்டாக வந்து இப்போ கொடுத்தாச்சு. எக்ஸ் வேல்யூ வந்து 0, 1, 2 கொடுத்தாச்சு. ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்துட்டேன் 1/6, 4/6, 1/6. சரியா? ஸோ நீங்கள் வந்து என்ன எடுக்கணும்னா இப்போ எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் எடுத்து ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் எடுத்தீங்கன்னா அது அவங்க மீன் வேல்யூ எக்ஸ் பார் வேல்யூ. அதுக்கப்புறம் வேரியன்ஸ் எடுக்கிறதுக்கு யூ ஹவ் டு கால்குலேட். ஸோ சமேஷன் ஆஃப் அதாவது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னே அதே தான். நான் உங்களுக்கு வந்து இந்த டேபிளை இப்போ கொடுத்துட்டேன். நான் சால்வ் பண்ண டேபிள் வந்து ஐ ஹவ் ப்ரொவைடட். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி மீன் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. 0, 1, 2, 1/6, 4/6, 1/6. ஸோ இதான் வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வாரிய டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ப்ராப்ளத்துக்கு இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ we will discuss about the probability density function வந்து மீன் வேரியன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், இதில் வந்து எப்படி சால்வ் பண்ணுறங்கிறத I will explain in the next video. Right? So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.